இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பொத்துக்கடா அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக ஒரு 2 பெரும் புள்ளிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த எம்எல்ஏவா நான் தான் வரணும், நான் தான் இங்க எல்லாமுமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒரே நாள் நைட்ல இவங்களோட மொத்த அரசியல் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டு பகுதியில ஒரு பஸ் வேகமா போய்கிட்டே இருக்க மாதிரியும், அந்த பஸ்ல இருக்கிறவங்கள ஒருத்தரை கூட உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க முத கொண்டு அரசியல்வாதி வரைக்கும் போன் பண்ணி பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. பஸ் வர திசையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதால பணப்பட்டுவாடாக்கள் எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்க தங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்காரு. இவங்க பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க, அவரை வழிமறிக்கிறாங்க. அது மூலமா அவரோட வண்டிக்குள்ள இருந்து நிறைய கட்டுக்கட்டா மூட்டைகளா பணம் எடுக்கிறது எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த மீடியாக்காரங்க பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி சமுத்ரா அப்படின்னு ஒரு அரசியல்வாதி கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ கைப்பற்றப்பட்ட பணம் பாத்தீங்கன்னா இவரை எதிர்க்கிற பாஸ்கர் அப்படின்றவரோட தான் இவர் பிளான் பண்ணி தான் அங்க பணம் எடுத்துட்டு வராங்க, நீ அதை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கிட்ட சொல்ல அவர் அந்த வேலையை பார்த்துட்டார். இதனால போலீஸ்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு, அது கூடவே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே நான் எலெக்ஷனை நோக்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஜாதி ஓட்டுல இருந்து இந்த பாவம் பாக்குறவங்க ஓட்டு வரைக்கும் எல்லா ஓட்டுமே என் சைடு தான் வந்தாகணும், இதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அவனை தாண்டி நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ்கரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த பாஸ்கர் என்ற கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கபடி பிளேயரா இருப்பாரு. இதனால வீட்டு வாசலே மைதானம் அமைச்சு அங்க இருக்க பசங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷனுக்கு தான் கொண்டு போன படம் மாட்டிக்கிச்சு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபத்தோட இதுக்கு பின்னாடி அந்த சமுத்திரம் தான் இருக்கணும், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் பிளாக் பண்ணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்ணாலும் அவனால என் காலை கூட தொட முடியாதுன்னு அவனுக்கு தெரியாது போல. இந்த பணம் பிடிபட்டா என்ன இன்னும் பெருசா அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி அதை பத்தி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்க. சோ ஊருக்குள்ள இவங்க 2 பேர் தான் எதிரிகள். அதாவது 2 பேருமே எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, யாரு ஜெயிக்கிறாங்க, யாருக்கு அதிக ஓட்டு வரப்போகுது அப்படின்றதுக்காக எல்லா முலமறைத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்து அப்படியே வெங்கட் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ சமுத்திரா அப்படின்ற ஒரு அரசியல்வாதி காமிச்சாங்க இல்லையா, அவரோட அடியால தான் இந்த மனுஷன் இருக்காரு. ஒரு மீடியாக்காரர் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுட்டார். நீ இந்த ஊருக்கு வந்தமா, ஏதாவது நியூஸ் கிடைச்சதா போனமா இருக்கோ, அதை விட்டுட்டு எதுக்காக தங்க நீங்க வீடியோ எடுத்தீங்க, ஒண்ணு பண்ணுங்க, இந்த கிணத்துக்குள்ள எவ்வளவு அடியில தண்ணி இருக்குன்னு போய் வீடியோ எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சாகடிக்கும் போது இந்த நபர் ஒரு ப்ரூட்டலான பர்சன் அப்படின்றத இங்க இவரோட இன்ட்ரோ மூலமா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி சமுத்திரா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வாட்டி எலெக்ஷன் எப்படி இருக்கணும், ஜாதி ஓட்டு எல்லாத்தையும் எப்படி பெறணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அது கூடவே இவரோட பொண்ணோட பேனரை அங்க ஓபன் பண்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இளைஞரணி தலைவரா என்னோட பொண்ணை நான் நியமிக்கலான் இருக்க, இது மூலமா அவங்களும் இந்த எலெக்ஷனுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். சோ இந்த முடிவை நீங்க எல்லாருமே ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல கை தட்டி உற்சாகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது கூடவே உங்களோட பையன் இருக்கும்போது உங்களோட பொண்ணு எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு கேட்க, எல்லாத்தையுமே நான் ஓட்டு நோக்கத்துக்காக தான் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஓட்டு கேட்கிற விஷயங்கள்ல இந்த பெண்கள் ஓட்டு அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் டீல்ல இருந்தது, இப்போ அதையும் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களை நீக்கி வச்சா நம்ம ஒரு சான்ஸை கூட விட்டு விடக்கூடாது, இந்த எலெக்ஷன்ல நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்களோட பேர் கீதா அப்படின்றது, இவங்களோட காதலனுக்கு போன் அடிக்கிறாங்க, அவரோட பேர் கிருஷ்ணா அப்படின்றது. சோ 2 பேரும் இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட அம்மா சின்ன வயசா இருக்கும்போது இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்பா கூட தான் இவங்க வளர்றாங்க. பாசம் அப்படின்னா ஒண்ணுமே இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்பா ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றதால இவங்களுக்கு அது கிடைக்காமலே போயிடுது. அது மட்டும் இல்லாம இப்போ இளைஞரணி தலைவரா இவங்களை நிப்பாட்டி இருக்காங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து அது மூலமா பெரும் புள்ளிகளோட, அதாவது பெரும் அரசியல்வாதிகளோட பையனை கல்யாணம் பண்ணி வச்சு இன்னும் இவரோட அரசியல் வாழ்க்கையை பெருகிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான், என் மேல இருக்க பாசத்துக்காக எல்லாம் கிடையாது, நம்ம இங்க இருந்து போய் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி காதலன் கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணா. அந்த எலெக்ஷன் வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சு சமுத்திரா வீட்டுக்கு வராரு, தன்னோட பொண்ணோட ரூமுக்கு போறாரு. அங்க ஒரு லெட்டர் இருக்கு, அதை படிச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. இதனால பயங்கர கடுப்போட முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல பாஸ்கர் கிட்ட போக ஆரம்பிக்குது, இந்த வாட்டி பணத்தை யாருமே புடுங்க கூடாது, இந்த பணத்தை மட்டும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த எலெக்ஷன்ல நாம தான்டா ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேர் அமைச்சு பணப்பட்டுவாடா பண்ணணும், அண்ட் வித்தியாசமான முறையில வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் பொண்ணு ஓடி போயிட்டாங்க. இப்ப வெளியில இருக்க பார்ட்டி ஆளுங்களுக்கும் மீடியாக்காரங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவரோட மரியாதை போயிடும். அண்ட் முக்கிய
முக்கியமா இவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்லாம போயிடும். இதனால அங்க இருக்க பார்ட்டி ஆளுங்க எல்லாருமே அப்படி இப்படின்னு பேசி சின்ன ஒரு வேலை இருக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கலைச்சு விட்டுட்டு முதல் வேலையா யாருக்கும் தெரியாம இதை பண்ணியாக்கணும், என் பொண்ணு வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை எல்லாத்தையும் போன் பண்ணி கூப்பிட ஆரம்பிக்கிறார். அது கூடவே வெங்கட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தார் இல்லையா, அவருக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த இரவுக்குள்ள என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தாகணும், அதை நீ தான் யாருக்கும் தெரியாம பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல இவர் சம்மதிக்கிறார். அதே சமயத்துல வீட்டு விட்டு ஓடி போன கீதா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அவங்களோட காதலன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவனை பிளான கொடுத்துருக்கான். அது மூலமா இவங்க பஸ்ல டிராவல் பண்ணணும், அவன் பாதியில இருந்து ஏறிப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க பஸ்ல போய் உட்காரும் போது பாஸ்கரனோட ஆளுங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. பணத்தை பட்டுவாடா பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட நிறைய பணத்தை வச்சுட்டு அது தெரியாத மாதிரி இதே பஸ்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எதிரில் இருக்கிறது இவங்களோட எதிரியான அந்த சமுத்திராவோட பொண்ணு அப்படின்றது தெரியாம அவங்கள பார்த்ததும் பயங்கர டெம்ட் ஆயிடுறாங்க. அதுலயும் ஒரு நபர் அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்கிருந்து இறங்கி ஓடி போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் காதலன் கரெக்டா இந்த பஸ்ல தான் நீ வரணும், அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வேற ஸ்டாப்ல இருப்பேன், இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவங்களை தேடி வந்துகிட்டு இருக்க ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. ஒவ்வொரு பஸ்ஸா ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வேற வழி தெரியாம ஒரு பஸ்ல ஏறி போய் உட்காந்துட்டாங்க. அண்ட் அவங்களோட கண்ணில் படக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்க அந்த நபர்கள் ஒரு லைனா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு போன், கீதாவோட வண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, நம்ம உடனடியா அங்க போகணும்னு சொல்லும் போது எல்லா ரவுடிகளும் அங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா கீதா அவங்கள டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னோட காதலன் சொன்ன இந்த பிளான நடத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனா அந்த பஸ்ல இருந்து காதலன் சொன்னாலியா அங்க ஏறும்போது மறுபடியும் அந்த பசங்க தகராறு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வராங்க. இந்த சமயத்துல காதலனோட நண்பனான ஒருத்தர் அங்க வர ஆரம்பிக்கிறான். இவங்க கூட உட்கார ஆரம்பிக்கிறான். இதனால அந்த பணம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு லைட்டா வெறுப்பா இருக்கு. பணம் வச்சிருக்கவங்க கூட ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. கண் தெரியாத நபரா இருப்பாரு. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தம்பிங்களா நீங்க வந்த வேலையை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், எதுக்காக பம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த பெண்ணுக்கு உதவலான்னு போகும்போது இவனுங்க அவரை திட்டி உட்கார வைக்கிறாங்க. அது அப்படியே கற்பராத வெங்கட் கிட்ட போக ஆரம்பிக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டி இருக்கு ஆனா அவங்கள காணோம் அப்படின்றது ஒரு மாதிரி டிவியேட் பண்றதா இருக்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லா பஸ்ஸும் முதற்கொண்டு இந்த பிரைவேட் வெஹிக்கிள் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ல போன வண்டியோட லிஸ்ட் எல்லாத்தையும் எடுங்க, நாம அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பரபரப்பா அந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்க இந்த பஸ்ஸுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்க டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க அதே சமயத்துல அந்த பஸ்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கற்பனா இவங்களோட காதலன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா கிருஷ்ணா, அவ வேற ஒரு ஸ்டாப்ல இருந்து ஏறி இவங்க கூட உட்காரும் போது இவங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பண்ணது எல்லாமே இவங்க கூட வாழணும் அப்படின்றதுக்காக தான் இல்லையா. இது நேரம் வரைக்கும் அவர் வரல, இப்ப வந்ததால அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு ரெண்டு பேரும் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த பஸ்ல வெங்கட் இருக்கா இல்லையா அவர் ஏற ஆரம்பிக்கிறார். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் பயங்கர கோபம் அடைகிறாரு. வேகமா கன் எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துல தான் ஜேர்னலிஸ்ட் இருக்கா இல்லையா அவரை கவனிக்கிறார். என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட ஐயா சொல்லியிருப்பா இல்லையா சமுத்திரா. இப்போ ஜேர்னலிஸ்ட் இருக்கும்போது நம்ம கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும், இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு முதல் வேலையா சமுத்திரா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் அவங்க கூட தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பா உங்க பொண்ணோட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஜேர்னலிஸ்டும் என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆமா இந்த பஸ்ல எதுக்காகப்பா நீ வந்த அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஜென்ரலா பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல பஸ்ஸுக்குள்ள இந்த காதல் ஜோடிகள் கிட்ட போக ஆரம்பிக்குது. யாராவது தங்களை பார்த்துருவாங்களோ நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து இவங்களோட பழைய நினைவுகள் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பாடல் போக ஆரம்பிக்குது. அது மூலமா இவங்களோட காதல் சின்ன வயசுல இருந்து அதாவது ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இது வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அது மனப்பூர்வமா ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாத்தையும் நமக்கு காமிச்சு முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அந்த பொண்ணு ரேக் பண்ணணும் அதாவது அபியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க இல்லையா பாஸ்கனோட ஆளுங்க. அவனுங்க இந்த பொண்ணு வீடியோ எடுக்கிறானுங்க, அதுவும் தெரியாம எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த கிருஷ்ணா இருக்கா இல்லையா கவனிக்கிறாரு. வேகமா அந்த போனை பிடிங்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்காடா இல்லையாடா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பஸ்ல இருக்க எல்லாருமே இதை கவனிக்கிறாங்க. எல்லாரும் திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோயினும் இதை பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும், இதுல இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு சமாதானப்படுத்தி இவரை கூட்டு போய் உட்காரும் போது இந்த பக்கம் வெங்கட் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் வண்டியில் ஏறி உட்கார்ந்ததுல இருந்து இது வரைக்கும் இவங்களோட ஆளுங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருப்பாரு. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போனதும் வழியை பிளாக் பண்ணி இவங்களோட வேலையை காட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட முதலாளியோட பொண்ணு ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சதால ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு. வேகமா அந்த நபர் அழைச்சி அவரோட போனை கூட்டுடா அப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த போனை அந்த இடத்துல ஒழிச்சு தூக்கி போட்டார் அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ இதை பார்த்த கீதாக்கு இவர் ஒரு நல்ல
நல்லவர் மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கத்தனா வண்டி போக்கிட்டே இருக்கும்போது வெங்கட் இந்த வழியை பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டா இல்லையா, அது நடக்க ஆரம்பிக்குது. அவரோட ஆளுங்க ஃபுல்லா வழியை பிளாக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு இதுக்கு மேல போக முடியாது, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ வண்டி எல்லாமே பயங்கரமா ஸ்டக் ஆகி நின்றுகிட்டே இருக்கு. நீங்க வேற வழியா போக முடியுமான்னு டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. அண்ட் டிரைவரும் இந்த வழியா போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி கேவலமான பாதை, அதுக்குள்ள வண்டி போறது கஷ்டமாச்சப்பா, வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும்போது இல்லையா, நீங்க அதுலதான் போய் ஆகணும், உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு சொன்னதால இவர் அதுல பயணிக்க ஆரம்பிக்கிறார். சோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட பொண்ணோட நான் சீக்கிரமா வந்துருவையா அப்படின்ற மாதிரி வெங்கட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் யாரும் எதிர்பார்க்காத வகையில இவங்களோட அந்த வண்டி இருக்கு இல்லையா, அப்படியே பட்டுன்னு சேத்துல மாட்டிக்குது. இவங்க அதாவது வெங்கட் பிளான் போட்டது எல்லாமே இந்த பாதையோட முடிவுல டீமோட ரெடியா இருப்பாரு, அப்ப அட்டாக் பண்ணி இந்த பொண்ணை கூட்டு போகணும் அப்படின்றதா. ஆனா நடுவுல இங்க ஸ்டக் ஆனதால வண்டியில இருக்க எல்லாருமே இறங்கி அந்த வண்டியை பள்ளத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த காதல் ஜோடி இருக்காங்க இல்லையா, ரொமான்டிக்கான விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படி இப்படின்னு விளையாடிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல வெங்கட்டும் அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும்போது வெங்கட் நல்லவங்க மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால கூப்பிட்டு வச்சு, சார் நீங்களே சொல்லுங்க, இவன் என்ன ரொம்ப சீட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சகஜமா பேச ஆரம்பிச்சு அது மூலமா இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்தது. அது இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு அழகான காதல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது இது நேரம் வரைக்கும் அவங்களை கொல்லணும், அவங்களை கொன்னுட்டு இங்க இருந்து கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பல கோபங்களோடு இருந்த மனுஷனுக்கு இதை கேட்கும் போது அவரோட முகம் லைட்டா மாற ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கல. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வண்டி மாட்டிக்கிச்சு இல்லையா, அதை தூக்கி விடணும் அப்படின்றதுக்காக கார்ல இருந்து ஒரு சிலர் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் அந்த லேடி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அப்பாவோட ஆளுங்க தான் நம்மள கூட்டு போக தான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்க இவங்க சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அது கூடவே நாங்க ரெண்டு பேரும் எங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்கிட்டோம் அப்படின்னா நான் கடவுளுக்கு போய் காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கேன். எங்களோட பயணம் முழுமை அடையுமா இல்லையா அப்படின்றது டவுட்டா இருக்கு. இதனால எங்களுக்காக இது நீங்க பண்ண முடியுமா? அவரோட கைகள்ல அந்த காணிக்கையை கொடுக்கும் போது ஏற்கனவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்த மனுஷன் மொத்தமா அப்படி பிளாட் ஆயிட்டார். இவங்களோட காதலன்னு கொலை பண்ணியாச்சு, இவங்களை இங்க இருந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களோட இருந்த இந்த மனுஷன் இவரோட டீமுக்கு போன் பண்ணி நான் சொல்ற வரைக்கும் நீங்க ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, மத்த எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பிளான ஓரம் கட்டி வச்சுட்டு பள்ளத்துல இருந்து வண்டி எடுக்கிறாங்க, பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ரெண்டு காதல் ஜோடிகள் இப்ப கியூட்டா போய்கிட்டே இருக்காங்க. இவங்களை பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சமுத்திரா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களோட பொண்ணுக்கு அவன் கரெக்டான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன், அவன் பணத்தை பாட்டோ பதவி பார்த்தோலாம் அவங்க பொண்ணு லவ் பண்ணல, அவன் சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு பயங்கரமான கோபம். ஓ அவன் இல்லைன்னா இவ இருக்க மாட்டாலோ, ஒன்னு பண்ணு ரெண்டு பேரையுமே கொலை பண்ணிட்டு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி இங்க வந்து சேர்ந்து சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கௌரவத்துக்காக உங்களோட பொண்ணை கொலை பண்ணுவீங்களா? எனக்கு என்னமோ இது சரின்னு பண்ணல, அவங்க ஒன்னா வாழ்றதுதான் நான் கரெக்டா பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சமுத்திரா கோபம் அடைகிறாரு, போனை வைக்கிறாரு, கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சவன் இப்ப அவனுங்களை காப்பாற்றணும் நிக்கிறானே, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்துல வேற ஒரு பிளானை யோசிச்சுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல பஸ்ஸுக்குள்ள வேற ஒரு நபர் என்டர் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இந்த மனுஷன் வந்தது எதுக்காக அப்படின்றத காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பாஸ்கரனோட ஆளுங்க பணத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பணத்தை ஒரு டார்கெட் பண்ணி தான் இங்க வந்திருக்காரு போல அப்படின்றத நமக்கு இங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கற்பனை ஹீரோவோட நண்பர் இருக்காளே அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அவரோட அப்பாவும் இந்த சமுத்திராவும் ஒரே ஆளுங்களா இருப்பாங்க. இதனால அப்பன் முத கொண்டு நீ வரைக்கும் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா என்ன தெரியுமா, என் ஆளுங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நீ உதவி பண்ணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவனோட அப்பாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவனை மிரட்டுற மாதிரி தோரணையில பேச ஆரம்பிக்கிறார். இதை எனக்கு பண்ணி கொடுத்த அப்படின்னா உனக்கு பல கோடிகள் முத கொண்டு அரசியல்ல ஒரு நல்ல இடத்தை வாங்கி தர அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் இந்த பணத்துக்காகவும் அரசியலுக்காகவும் தன்னோட நண்பனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றார். சோ அந்த வேலைகளுக்காக அதாவது கரெக்டான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க அதே சமயத்துல ஹீரோயினோட அண்ணா மூலமா இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. அது மூலமா இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பஸ்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பயமாவே இருக்கு, யார நம்புறதுன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது இந்த விஷயம் உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் மூலமா அந்த சமுத்திராக்கே போக ஆரம்பிக்குது. சோ கூட இருக்க தன்னோட பையன் தான் உதவிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பையனுக்கு தெரியாம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலைக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல அந்த பணத்தை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவர் அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த பாஸ்கர் கிட்ட அனுப்பும் போது அவர் போட்டோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க ஆளுங்க அங்க இருக்காங்க. அது கூடவே வெங்கட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பணம் எங்க போனாலும் அவங்களோட ஆளுங்க மட்டும் இப்படி கரெக்டா போறாங்க. ஆமா இந்த விஷயத்த நம்ம கிட்ட அனுப்பிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அதாவது உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண உன்னோட பணத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அது என்னால மட்டும்தான் முடியும், அதுக்கான விலை என்ன அப்படின்றத நான் அவனுக்கு அப்புறமா சொல்றேன்னு போனை
கட் பண்ணிட்டு போக பஸ் பிரேக்கு நிக்க ஆரம்பிக்குது. இதை பயன்படுத்தி ஹீரோவோட நண்பரும் அவங்க 2 பேரும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த சைடு இருக்க வெங்கட்டை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு. அது கூடவே ஹீரோட நண்பருக்கு அந்த வெங்கட் தான் இவங்களை கொலை பண்ண வந்தால் அப்படின்றது சமுத்திரா மூலமா தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவரை எப்படியாவது இங்க இருந்து கிளம்புறோம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் முதல்ல கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தாலும் இப்போ இவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற முடிவுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே வட்டமிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்ம நபரால இவர் தாக்கப்படுறார். இவர் என்னவா இருக்கும் திரும்பி பார்க்கும்போது அந்த வேலையை பண்ணது ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோக்கு தன்னை கொலை பண்ண வந்தது இவர் தான் அப்படின்றது தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப இவர் மனசு மாறிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்காது. இதனால நீங்க எங்களை கொலை பண்ணதா வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை நம்பினது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து பஸ்ல ஏறி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்க எல்லாரும் கேட்டாலும் அவர் வேலை வந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு, நீங்க பஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோட நண்பரும் அவங்களை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கண் இருக்கு இல்லையா, அதாவது வெங்கட் கிட்ட இருந்து எடுத்த கண்ணை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா ஏதாவது பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க கண்ணை இவருக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. ஸோ அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்க அதே சமயத்துல அந்த பணத்தை அடிக்கணும்னு இருக்கா இல்லையா, அவர் எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விவரம் தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சீன்ல பணப்பட்டுவாடா பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு நபரை பிடிச்சிருப்பாங்களே, அந்த நபரை போலீஸ்காரங்க பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் இதுக்கு பின்னாடி பாஸ்கர் தான் இருக்காரு. அவர்கிட்ட உதவி கேட்போன்னு போன் பண்ண அந்த மனுஷன் சுத்தமா மதிக்கலன்னு இருக்கும். இதனால ஜெயிலுக்குள்ளேயே நம்ம சாக போறோம்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட அண்ணா உள்ள வர ஆரம்பிக்கிறார். நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி போலீஸ்காரர்கிட்ட இருந்து தன்னோட தம்பியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரரும் நீ எனக்கு ஒரு 4 கோடி கொடுத்த அப்படின்னா நான் உன் தம்பியை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவர் பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. தம்பி மூலமா இந்த பணங்கள் எல்லாமே எங்க போய்கிட்டு இருக்கு அண்ட் பாஸ்கர் தான் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால இந்த பணத்தை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க வந்துட்டார். ஸோ அதுக்காக சரியான நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல 2 எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே போன் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா சமுத்திராக்கு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இல்லையா, அவரோட பொண்ணு வேற யாரு கூட ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். இப்ப மட்டும் நான் உள்ள போந்து நீ உன்னோட பொண்ணை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஆளுங்களை எல்லாத்தையும் விட்டுருக்க இல்லையா, அதை தாண்டி நான் காப்பாத்தி விட்டேன்னு வையா, எனக்கு ஓட்டுக்கு ஓட்டு வந்த மாதிரி ஆச்சு, அது முன்ன ஜெயிச்ச மாதிரி ஆச்சு, ஏன்னா நான் அதை பண்ணவா அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. பதவியை நம்ம இப்ப இழந்தா கூட இன்னொரு வாட்டி பிடிச்சிக்கலாம், ஆனா நம்ம கௌரவத்தை இழந்துட்டோம் அப்படின்னா பிடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு போன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு அந்த பதவியை நான் தந்துடுறேன், அதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னோட ஆளுங்களை வச்சு என் பொண்ணை கூட்டு ஓடி போனாலியா அவனையும் அடையாளமே தெரியாத மாதிரி சாகடிக்கணும், அந்த பஸ்ல இருக்க ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாதுன்னு சொல்ல இவர் அப்படியே அந்த பணத்தை வச்சிருக்காரு இல்லையா, அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க கன் எடுத்துக்கிட்டு தயாராகிறாங்க. அதே சமயத்துல சமுத்திராவும் இன்னொரு நபர்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போறாரு. அதாவது அந்த லோக்கல் போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட. அவங்க ஒரு இடத்துல நின்று பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த சைடு வர பஸ்ஸை நம்ம உயிரோட விடக்கூடாது, அதாவது உள்ள இருக்காங்க இல்லையா ஒருத்தங்களை கூட உயிரோட விடக்கூடாது. இந்த வேலையை முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சமுத்திரா கிட்ட இருந்து நமக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ சமுத்திரா ஒரே ஒரு வாய்ப்பு கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாது, அவங்க இந்த இடத்துல சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது இப்படி இங்க நடக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் கண் எடுத்து இவங்களை சுடணும் அப்படின்ற மாதிரி போகும்போது மாத்தி மாத்தி சண்டைகள் போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டும் வந்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பணத்தை தூக்கணும்னு வந்தாலியா அவனை ஒரு மர்ம நபர் குத்தி கொலை பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, கண்ணு தெரியாத மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா அவர் தான். சோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கரனோட ஆளா தான் இருப்பாரு. இந்த பணத்தை எல்லாத்தையுமே இந்த சமுத்திராவோட ஆளுங்க கரெக்டா போலீஸ்க்கு போட்டு கொடுக்குறாங்க. இந்த வாட்டி நான் கூடவே போறேன் அப்படின்ற மாதிரி அந்த 2 பேருக்குமே தெரியாம அவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததால திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே ஹீரோ ஹீரோயின் 2 பேரை சாகடிச்சா பாஸ்கர் எம்எல்ஏ ஆயிடுவார் அப்படின்ற விஷயம் இவருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பஸ் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரையும் சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹீரோ அவங்களை அடிச்சு போட்டுட்டு, அதாவது வெங்கட்ட அடிச்சு போட்டுட்டு வந்தார் இல்லையா, அந்த வெங்கட் காயத்தோட இங்க வந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்றது தெரியாம நான் அடிச்சுட்டு போட்டு வந்துட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்துட்டு போனீங்க இல்லையா காணிக்க, அது என்கிட்டே தான் இருக்கு, அதை நீங்க உங்களோட கைகளாலே சாமிக்கு போட்டுடுங்க சொல்லும் போது இவரோட வாழ்க்கையில ஒரு காதல் இருந்த மாதிரியோ அந்த காதல் கை கூடல. அதனால
அதனாலதான் இவங்களோட உண்மையான காதலை பார்த்ததும் உதவ ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அவங்க 2 பேருமே அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இவர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம செக்யூர் பண்ணி அமைச்சிட்டாரு அப்படின்னா அவர் ஸ்ட்ரைட்டா போய் போலீஸ்ல சரணடைஞ்சிருவாரு. அது மூலமா இங்க என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சு அந்த 2 அரசியல்வாதிகளும் ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க அப்படின்றத பிளானா இருக்கும். அதை இவர் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த 2 அரசியல்வாதிகளும் கைதாகிறாங்க. இங்க இருந்து போன இந்த காதல் ஜோடி ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஒரு ஒன் நைட் த்ரில்லரா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.